Hi, welcome to Janu's vlog. So this is me Janu. இந்த சேனல் வந்து எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்கள் எனிதிங் அது ரொம்ப இன்டிமேட்டான விஷயமா இருந்தாலும் ஒரு பேசிக் விஷயமா இருந்தாலும் ஐ வாண்ட் டு ஷேர் தட் வித் யூ ஆல். இது எஸ்பெஷலி வந்துட்டு கேர்ள்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்க மாதிரி ஒரு சேனலா இருக்கும். இன்க்ளூடிங் நான் அப்பப்போ வந்துட்டு பாய்ஸுக்குண்டான திங்ஸும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஐ கலெக்ட் அண்ட் ஐ புட். அனதர் திங் என்ன அப்படின்னா என்னோட கிரேசி திங்ஸ் ஆகட்டும், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா இதுல ஷேர் பண்றேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கண்டினியூ வாட்சிங் த வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் கூகுள் மீட் லுக் ஃப்ரம் நைட் ட்ரெஸ் டு ஆஃபீஸ் சூட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ அந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்த உடனே நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க அப்படியே டேப் பண்ணி எடுத்துட்டு நீங்க வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ற டோனர் வந்துட்டு இட் இஸ் ப்ளம். இல்ல உங்களுக்கு டோனர் இல்ல அப்படிங்கிறப்போ எந்த பிரச்சனையுமே இல்ல, நீங்க என்ன பண்ணலாம், ஐஸ் கியூப் வச்சு பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆஃப் டைம் இருக்கு அப்படிங்கிறப்ப யூ கேன் ஆட் தீஸ் திங்ஸ். ஜஸ்ட் நீங்க வந்து இப்படி கையில போட்டு ரப் பண்ணி நீங்க டேப் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டோனர் வந்துட்டு நீங்க காட்டன் பேட்ல இல்ல வந்து காட்டன்ல அதெல்லாம் வச்சுதான் நீங்க வந்து இப்படி டேப் பண்ணி எடுக்கணும்னு நான் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கையில போட்டு இப்படி பண்ணி இப்படி பண்ணிட்டாலே அது வந்து நமக்கு டோன் ஆயிக்கும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க வந்து டேப் பண்றது வந்துட்டு எப்படின்னா, அது காட்டன் பேட் வச்சு பண்றது நீங்க உங்க ஃபிங்கர் டிப்ஸ் வச்சே பண்ணிக்கோங்க. லைக் வந்து நல்லா ஃபாஸ்டா இப்படி உள்ள புஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மட்டுமே போதும். சரியா? நல்லா அடி கொடுத்துட்டு தூங்கின ஃபேஸ் எல்லாம் வந்து நீங்க அப்படியே ஃப்ரெஷ் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு 2 மினிட்ஸ் கேப் எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க டைம் அப்படின்னா இந்த டோனர் ஆப்ஷனை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் மாய்ஸ்சரைசர். அது கண்டிப்பா போட்டு தாங்க ஆகணும். ஃபேஸ் வந்து நம்ம வாஷ் பண்றப்போ நல்லா பிரைட்டா இருக்கும். பட் வந்து அதே கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டல்னஸ் வந்துடும், பார்த்திருக்கீங்களா? ஸோ அந்த ஈரப்பதம் ஃபேஸ்ல இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்றது வந்து ஆயுர்வேதிக்கோட குங்குமாதி மாய்ஸ்சரைசர். ஸோ அதையும் அதையே போலதான் பண்ணுவேன். மெயின் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நைட் ட்ரெஸ்ல தான் நீங்க உட்காந்து நீங்க மேக்கப் பண்ணுவீங்க இல்லையா? குளிச்சிருப்போமா குளிச்சிருக்க மாட்டோமாங்கிறது சந்தேகம் தான். அதனால நீங்க நைட் ட்ரெஸ்ல தான் உட்காந்துருப்பீங்க. உட்காந்துட்டு இருக்கப்போ நீங்க என்ன ட்ரெஸ் போடுறேன் அப்படிங்கறது வந்து நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தட் வுட் பி ஈஸி. எதுக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ரொம்ப ஒரு டீப் நெக் இருக்க ஒரு ட்ரெஸ் போட போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க உங்களோட இங்க நெக் போன்ஸ் ஆகட்டும் இல்ல கொஞ்சம் கீழே எல்லாமே வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணும். இல்ல அப்படிங்கிறப்ப வந்து நீங்க ஜஸ்ட் வந்து இது வரைக்கும் மட்டும் நீங்க வந்து அந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் மாய்ஸ்சர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து லிப் மாய்ஸ்சர் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்றது வந்துட்டு ஜூஸோடது. ஜூஸ் இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். முக்கால்வாசி கேர்ள்ஸ் லிப்ஸ்ல போடுறாங்களோ இல்லையோ அதை டேஸ்ட் பார்த்து சாப்பிட்டு முடிச்சிடறோம். ஸோ வந்துட்டு லிப்பம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு டார்க் சர்க்கிள் இருக்கு இல்ல உங்களுக்கு இந்த இடம்லாம் டார்க்கா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மட்டும் கோ ஃபார் கன்சீலர் பேலட்ஸ். ஓகேங்களா? கன்சீலருக்கு வந்து நீங்க போங்க. எனக்கு வந்துட்டு டார்க் சர்க்கிள் ஆகட்டும் இல்ல இங்க இருக்கிறது வந்துட்டு அது மாதிரி எதுவுமே இல்லாதனால ஐ எம் நாட் கோயிங் ஃபார் இட். இது மாதிரி இல்ல அப்படின்னா தட் இஸ் ஃபைன். இல்ல உங்களுக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிறப்போ 5 மினிட்ஸ் ஒரு டைம்ல வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னு கண்டிப்பா கேக்கி ஆயிடும். அதனால நீங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் யூஸ் பண்றது வந்துட்டு லாக்மியோட லூஸ் பவுடர். நான் பியூட்டி பிளெண்டர் வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு நார்மலா வந்துட்டு பவுடர் போடுவாங்கல்ல அந்த ரவுண்டா, அது வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லைங்க. யாருங்க உங்களுக்கு கேட்க போறா? இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்லாம் ஒன்னும் கிடையாது. பாருங்க, நான் பவுடர் கொஞ்சமா கையில தான் எடுத்திருக்கேன். சரி, அதுவும் பெருசாலாம் இது பண்ணல. நான் எப்படி பண்றேனோ அப்படிதான் உங்களுக்கு இது பண்ண போறேன். வீடியோக்கு வேண்டி நான் வந்துட்டு அப்படி ஏதாச்சும் பேலட்ல வச்சு அதுல இருந்து பவுடர் எடுத்து போடுற மாதிரி எல்லாம் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணல. சோ நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் உங்களுக்கு காமிக்க போறேன். நீங்க எடுத்துட்டு உங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்ல டார்க்கர் ஏரியாஸ் இருக்கு அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணிருங்க, லைக் நிறைய எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்துட்டு அந்த இடத்துல எல்லாம் இப்படி 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 போட்டு விட்டுருங்க. கொஞ்ச நேரமே அது இருக்கட்டும். இப்ப இந்த இடம் உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க டைரக்டா நீங்க எல்லாம் போட்டுட்டு அதை நீங்க வந்து உள்ள அப்படியே செலுத்த ஆரம்பிச்சிடலாம். பவுடரை தான் சொல்றேன்.
பெருசா இருக்கிறத கொண்டு போய் இங்க இப்படி வைக்க முடியாது, லைக் கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு இந்த டிப்பை வந்து நம்ம மேல யூஸ் பண்ணோம், கீழே வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இப்போ டீப்பான ஒரு நெக் போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நான் இந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். ஸோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த இடத்த மட்டும் நீங்க லாஸ்ட்ல இப்படி டச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். இப்போ பார்லர்ஸ் எதுவுமே ஓப்பன்ல இல்ல, நம்மளாம் வந்து த்ரெட் பண்ணிட்டு ஏதாச்சும் வாங்கி கட்டிக்க முடியாது இல்லையா, அதனால எல்லாத்தோட ஐப்ரோஸும் வந்துட்டு அது ஒரு மாதிரி தான் இருக்கும். பெட்டர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஷேப் எனக்கு வந்து இதுதான் ஷேப், எனக்கு வந்து இது வரைக்கும் திக்கா இருக்கும், அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு திக்னஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு மட்டுமே ஜஸ்ட் ஒரு நாள் இப்படி புஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். எந்த இடத்துல மெயினா புஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன், லைக் ஆல் ஓவர் நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்ப நம்ம இப்படி வந்துட்டு நம்ம இப்படி ஒரு கட் கொடுப்போம் பாத்தீங்களா, இல்ல அப்படின்னு இப்படி வந்து ஒரு ஒரு பெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து வச்சுட்டு ஜஸ்ட் அதை மட்டும் நீங்க கரெக்டா மேல புஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஒரு ஷேப்பா வந்துடும். ஸோ இது மாதிரி போயிட்டீங்கன்னா தட் இஸ் ஓகே. ஐப்ரோ பென்சில் இருந்தாலும் ஓகே, இல்ல அப்படின்னா ஐப்ரோ பேலட் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொன்னாலும் யூ கேன் கோ ஃபார் தட். பேர் ஐஸோட கூட நான் போய் உட்காந்துப்பேன், பட் பேர் ஐப்ரோஸோட ஐ வோன்ட் கோ அண்ட் செட். இப்போ வரைக்கும் அப்படி ஒரு மீட்டிங்குமே அட்டன் பண்ணல. என்ன பண்ணிக்கோங்கன்னா லைக் ஸோ ஓகே, இப்போ இதேயோட திக்னஸ் வந்து இங்கே ஒரு அளவுக்கு நமக்கு வந்துச்சு அப்படின்னாலே போதும். எந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு திக்னஸ் கம்மியா இருக்கும் அந்த இடத்துல நீங்க இது பண்ணிக்கலாம். இது வந்து அந்த இதோட வர சின்ன ஒரு ப்ரஷ் தான். ஓகே, இது வந்து அப்படியே அந்த ஷார்ப்பா இருக்கும், அதனால வந்துட்டு நம்ம கரெக்டா அழகா வந்து ஐப்ரோஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துலயே இருக்கிறதுலே வந்து இந்த ஐப்ரோஸ் கூட பரவாயில்ல, எனக்கு இந்த ஐப்ரோஸ் வந்து இன்னும் ரொம்பவே மோசமா இருக்கும். ஆனா ரெண்டுத்தையும் ரெண்டு மாதிரி காமிக்க முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு தெரியுதா? இப்போ நெக்ஸ்ட் நீங்க மஸ்காரா இருக்கு அப்படின்னா நீங்க மஸ்காரா போகலாம், இல்ல அப்படின்னாலும் யூ வில் ஹேவ் ஆப்ஷன். என்ன அப்படின்னா நான் வந்து லாக்மி யூஸ் பண்றேன் ஐலைனர். நீங்க அதை எடுத்துட்டு அந்த பிரஷ் ஓகேவா, இப்போ இதுல லிக்விட் இருக்கும் இல்லையா, இதை நீங்க என்ன பண்ணுங்க, மேல கொஞ்சம் போட்டுட்டு கை வச்சு புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். இப்படி ஆச்சு அப்படின்னா நீங்க லைக் உடனே தொடச்சிட்டீங்கனாலும் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். இது இல்லாம உங்களுக்கு மஸ்காரா இருக்கு அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். இப்போ மோஸ்ட் எல்லாருமே மஸ்காராஸ் வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லைக் ஃபுல் ஐஸ்க்கு மஸ்காராஸ் போடவே வேணாம். இந்த ஒரு ஐ எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஹாஃப் இருக்குல்ல, லைக் இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நீங்க மஸ்காரா டிப் பண்ணி எடுக்கிறப்போ வந்து திக்கான இது வந்துட்டு உங்களுக்கு இந்த டிப்ல வந்து இருக்கும் இல்லையா. ஸோ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இந்த கார்னர்ஸ்ல போட்டுக்கணும். கார்னர்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா அந்த ஜாஸ்தி இருக்கிறது அங்கேயும் லைக் லைட்டா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். இந்த லுக் வந்து ரொம்ப ஓவர் டூடா இருக்காது. ஸோ இது மாதிரி நீங்க போய்க்கலாம். இல்ல நான் காஜல் இல்லாம இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு மேல நீங்க வந்து காஜல் போட்டுக்கலாம். பட் 5 minutes ஆஃப் டைம்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா நீங்க ஃபாஸ்டா போட்ட ஒரு பர்சனா இருந்தா மட்டும் ப்ளீஸ் கோ ஃபார் இட். இல்ல அப்படின்னா நீங்க மஸ்காராலே இல்ல வந்து நீங்க இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அது ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துரும். இல்ல உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். நீங்க ஐப்ரோ பேலட் வச்சிருக்கீங்கல்ல, சோ அதுலயே வந்துட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு வந்துட்டு லைக் திஸ் இஸ் கிரே அண்ட் திஸ் இஸ் பிளாக். எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த பிளாக் வந்துட்டு இன்னுமே டார்க்கா இருக்கும். சோ வந்துட்டு அதை எடுத்துட்டு நீங்க கீழே வந்து கொடுத்துக்கலாம். அகெயின் வந்து இந்த கார்னர்ஸ் மட்டும் கொடுங்க. லைக் ஃபுல்லா மை போடுற மாதிரி நீங்க போடவே வேணாம்.
இந்த கண்ணில் வந்து ஒரு சைஸ் இருக்கும், இந்த கண்ணில் பார்த்தா ஒரு ப்ராடாக போயிடும். ஆக்சுவலி எனக்கு இப்போ பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராடாக போயிடுச்சு, எதுவுமே இல்லை. நீங்க ஜஸ்ட் கை வச்சு நீங்க இப்படி ஒரு நல்ல ஒரு அழுத்தத்துல இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னாலே அதுவே அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிக்கும். அதே போல இந்த சைடு நீங்க பண்றீங்கனாலே இப்ப செட் ஆயிக்கும். எனக்கு வந்து நான் இப்படிதான் பண்ணேன், ஜஸ்ட் செட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதெல்லாம் எனக்கு போடணும்ட்டு எனக்கு இல்லை, எனக்கு கண்டிப்பா லைனர் மேல போட்டே ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை ஸ்விட்ச் பண்ணிட்டு நீங்க அந்த ஆப்ஷன் போய்க்கலாம். Again, I'll do that and show you. நீங்க ஐலைனர் போட்டே ஆவீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு ஐலைனர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மஸ்காரா போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப எனக்கு வந்து ஐலாஷ் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப நான் அதை ரொம்ப கர்வ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு லைனர் போடுறப்ப வந்து இடிக்கும், என்னோட லேஷஸே வந்து இடிக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் லைனர் போட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்க வந்து மஸ்காரா போட்டுக்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் எது உங்களுக்கு வேணுமோ 3 ஸ்டெப்மே நான் கொடுத்துருக்கேன். பவுடர் மட்டும் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்றதாகட்டும், மஸ்காரா மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்றதாகட்டும், அண்ட் ஐலைனர் வேணும், ஐலைனர் அண்ட் மஸ்காரா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஸ்டெப் கொடுத்துருக்கேன். இதுல நீங்க எது வேணுமோ எடுத்துட்டு பாக்கியை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா இங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு சொல்லிட்டு? அது என்னோட ஐலாஷ். நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் போட்டிருக்கனாலே லிப் வந்து மாய்ஸ்சர்டா இருக்கும். நீங்க லிப்ஸ்டிக் போடுறீங்க அப்படின்னா நீங்க போட்ட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தயவு செஞ்சு லிப் கலர்ஸ் போய்க்கோங்க. இதுதான் லுக். முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, லுக் முடிஞ்சிருச்சு. நீங்க இந்த டக் டக்குன்னு இந்த இது வேணுங்கிறத எடுத்துட்டு வேணாங்கிற ஸ்டெப்ஸ் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும். ஓகேவா? நீங்க டக்குன்னு சீரியஸா இது 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க பண்ணிடலாம். நீங்க அப்படியே டான்னு போய் நீங்க வந்துட்டு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கலாம், இல்ல போன் முன்னாடி யூ கேன் சிட் அண்ட் அட்டெண்ட் யுவர் மீட்டிங். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க ஹேர் ஸ்டைல். இப் சோ நீங்க எண்ணெய் போட்டு உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்திருக்கு. நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா லைக் பவுடர் இருக்கு இல்லையா, பேபி பவுடர் இருந்தாலும் சரி இல்ல டால்கம் பவுடர்ஸ் இருந்தாலும் சரி, அதை ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு உங்க ஹேர்ல நீங்க போட்டுருங்க. அது வந்து எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு பண்ணாது. நீங்க என்ன பண்ணுங்க, லைக் ஸ்கேல்புக்கு போடாதீங்க, நான் சொல்றது ஹேர்ல போடுங்க நான் சொல்றேன். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹேர்ல இருக்க ஆயில வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ எண்ணெய் கொட்டிருச்சு அப்படின்னா மாவு போட்டு அந்த எண்ணெயை எடுக்கிறோம்ல, அதே மாதிரி தான் வந்து ஹேர்ல இருக்க ஆயில வந்துட்டு நீங்க இப்படி பவுடர் போட்டு எடுத்தாலும் உங்களுக்கு அப்படி வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்கும். அப்படியே உங்களுக்கு வலியிற மாதிரி வந்து ஒரு லுக் வந்து கண்டிப்பா அது கொடுக்காது. இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரிக். இது நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது ஒர்க் ஆகும். யூ கேன் ட்ரை திஸ் இஃப் யூ வாண்ட். கிராஸ் நேர் எடுக்கிற பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட் நேர் எடுத்துக்கோங்க. இது இந்த ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ஸ்டெப். ஓகே, இதை நான் லாஸ்ட்ல சொல்றேன், எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஸோ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரெயிட் நேர் எடுத்துட்டு நல்லா டைட்டா இப்படி 2 பக்கமே இது பண்ணி பின்னாடி நல்லா கேர்ல் பண்ணி ஒரு கிளட்ச் போட்டு நீங்க அதை பின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மெத்தட்ஸ் ஆகட்டும், மாய்ஸ்சர் பண்றதாகட்டும் எல்லாமே நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஹீட் பண்றதுலயே அதே மாதிரிதான் இதுவுமே. நீங்க வந்து ஹீட் இல்லாம நீங்க ஜஸ்ட் வந்துட்டு அது ரோல் பண்ணி வைக்கிறதுலே உங்களுக்கு வந்து அது கரெக்டா அழகா வந்து நிற்கும். லைக் டைம் பீயிங்க்கு தானே, நம்ம அதே வந்து ஒரு ஹோல் டேக்கு இருக்க போகிறது இல்லை, மீட்டிங் வந்து கொஞ்ச நேரம் தானே இருக்க போறோம், அதுக்கு இது செட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா அது மாதிரி பண்ணி நீங்க கிளட்ச் போட்டுட்டீங்கன்னாலே போதும். நீங்க இந்த மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க எந்த சைடு வந்துட்டு நேருக்கு நீங்க வகுடு எடுப்பீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்துட்டு ஒண்ணு இந்த சைடு எடுப்பேன், இல்ல இந்த சைடு எடுப்பேன். அப்ப எப்படி ஃபேஸ் லுக் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் போய்ப்பேன். சோ நான் ஸ்ட்ரெயிட் நேர் எடுத்து அது மாதிரி பண்ணிட்டு நான் பண்ணிப்பேன். ஸோ யூ கேன் யூஸ் தட் டூ. ஸோ இது ஒரு ட்ரிக் தான், சின்ன டிப், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் திங் என்ன அப்படின்னா நீங்க இயரிங், நான் வந்து இயரிங் போட மாட்டேன் மோஸ்டா, அதனால வந்து நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்க அது போடுற பர்சனா இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டெப் முன்னாடி தெரியுதோ நீங்க எடுத்து போட்டுக்கோங்க. இதான் லுக். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல்ஸ்ல நீங்க தானே ரெடி ஆயிடலாம். ஓகே, இப்படி போய் இப்படி வந்துட்டோமான்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா நீங்க நேர்ல பண்றப்போ இப்படி போய் இப்படி வந்துருவீங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல அந்த முதல் கிளிக் பண்ணுங்க. இந்த பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல
உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு உங்களுக்கு கான்செப்ட்ஸ் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள், வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி, யூ கேன் டிஎம் மீ. நான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஷியோர் ஐ மேக் இட் அ வீடியோ அண்ட் ஐ போஸ்ட் இட். ஓகே, ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு அதை தாண்டி உங்களுக்கு கண்டென்ட் இல்லாமல் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா லைக் நீங்கள் வீடியோ வந்து இப்படி பண்ணுங்க, லைக் இதை நீங்கள் ஆட் பண்ணுங்க, இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ஐ எம் ஓப்பன் ஃபார் இட். யூ கேன் ஜஸ்ட் டெல் மீ. ஸோ நீங்கள் அதை டிஎம் பண்ணி சொல்லுங்க, கமெண்ட்ல கவலையவே ஊற்றிடாதீங்க. ஓகே, அண்ட் போஸ்ட் யோர் கமெண்ட்ஸ் ஆன் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then it is bye bye from Jammu. Done. Go for. ஆமா கரெக்ட் தான். போக சுருள மண்டையாயிட்டே போகுது. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஸோ அடுத்த வீடியோல அடுத்த பாய். வீடியோ போயிட்டு இருக்கா? நம்ம இந்த இதை வந்து முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ முடிஞ்சு. ஓகே, ஸோ சொல்லாமல் சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது.